ஸோ ஹாய் ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசார்ட்டுக்கு. ஒசூரில் ரெசார்ட் இருக்குன்னு யாருக்காச்சும் தெரியுமா? ஸோ இன்னைக்கு அதை தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ரெசார்ட் பேர் வந்து மான்யா ரெசார்ட்ஸ். ஸோ இன்னைக்கு போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது, ஸோ ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்காங்க, அதெல்லாம் வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க அந்த ரெசார்ட்டுக்கு போயிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிடலாம். காஸ்டியூம்லாம் பார்த்தீங்களா, ரெசார்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே போட்டிருக்கேன். ஸோ வாங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். நம்ம இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட் இன்னைக்கு. வாங்க போகலாம். ரெசார்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம மெக்டி தாண்டி ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல லெஃப்ட் எடுத்தா வந்து இந்த ரெசார்ட் வந்து இருக்கு. கிருஷ்ணகிரிக்கும் ஒசூருக்கும் நடுவில் இருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தாவே சூப்பராக இருக்கு. இன்னும் உள்ள போகல நாங்க. ஸோ வாங்க உள்ள போயிடலாம். ஸோ ரெசார்ட்டுக்குள்ள வந்துட்டோம். நம்ம வேற லெவலில் இருக்குது இந்த ரெசார்ட்டு. ஒவ்வொரு வியூவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்க மாதிரி இருக்குது. ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து தண்ணி இல்லை. ஸோ அதனால் வந்து கொரோனா டைம்னால பர்மிஷன் கிடைக்கல அப்படின்னாங்க. ஸோ அந்த ஒரு இதை வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் காட்டுறேன். வாங்க இந்த ரெசார்ட்டில் வந்து என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ரூம்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கு போயிடலாம். அடாடாடாடா, ஐயா பாருங்க இந்த இடத்த, செம்மையாக இருக்குது. ஆனால் எவ்வளோ ஒரு ஹியூஜான ஸ்பேஸ் பாருங்கள். இந்த வாட்டர் ஏரியாக்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்விம்மிங் பூல். ஒரு எவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல் பாருங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் ஒசூரில் எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது. தண்ணி மட்டும் இருந்தால் நீங்கள் நம்ம வேற லெவல் ஃபன் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ பரவாயில்ல, தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல. வாங்க ஸ்விம்மிங் பூலுக்கு போகலாம். உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு ஸ்விம்மிங் பூலுக்குள்ள. ஆஹா, இப்படி ஒரு இடத்துக்கு வந்து சண்டே வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும்னு வைங்களேன், வேற லெவலில் இருக்கும். சண்டே தான் வந்திருக்கேன் இன்னைக்கு. நான் ஸ்விம்மிங் பூல் எல்லாம் குளிப்பாங்க, நம்ம நடக்கிறோம். நீச்சலா அபி? வாடா அபி. அபி பாருங்க நீச்சல்லாம் அடிக்கிறான். அதாவது வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து நிற்கலாம் நம்ம, அந்த அளவுக்கு தான் ஆள் இருக்குது. ஒரு 5.5 ஃபீட் நினைக்கிறேன். இது உள்நீச்சல் போட போகிறோம். உள்நீச்சல் சூப்பராக இருக்குங்க இந்த இடம். ஸோ இதில் வந்து நம்ம ஏறி போயிடலாம். வாங்க ஏற பிடிச்ச பார்ப்போம். தண்ணி தான் இல்லை, ஸ்விம்மிங் பூல் சும்மா வச்சு நம்ம சுற்றிட்டு ஏறி விளாட வந்தேன். நீங்க வாங்க அந்த கேமராமேன். செம்மையாக இருக்குங்க, சூப்பர் வியூ இது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வியூ பாருங்க, அங்கே ஒரு மலை தெரியுதா, அந்த மலையை பாருங்க, செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்கறதுக்கு. அப்படியே ஒரு லிட்டரலாக ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது இங்கேருந்து பார்க்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்டர் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ரெயின் டான்ஸ் இருக்குது. வாவ், இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய ஸ்பேஸில் ரெயின் டான்ஸ் வச்சுருக்காங்க. வந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த கொரோனா டைம்னால தான் வந்து எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இன்னும் ஒரு 10 டேஸில் வந்து பெர்மிஷன் கிடச்சிருன்றாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்க தண்ணிலாம் விட்டு ரெயின் டான்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு நைட்டில் வந்தீங்கன்னா லைட் எல்லாம் போட்டு ரெயின் டான்ஸ் ஆனால் செம்மையாக இருக்கும். வேறு லெவல் ஃபீல் கொடுக்கும். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இந்த ஸ்லைடிங்லாம் வந்து வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் அந்த மஷ்ரூம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது அதெல்லாம் பார்க்கவே. ஸோ வாங்க நம்ம இதுக்குள்ளேயே இறங்கி போயிடலாம். அப்பா, இங்கே ஒரு மரம் இருக்குது. ஸ்விம்மிங் பூலுக்கு நடுவில் வந்து மரம் இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா. இங்கே கூட நீங்கள் ஏறி உட்காந்துக்கலாம், ஜாலியாக இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஸ்லைடர். இங்கே பாருங்கள், அப்படியே நம்ம இந்த வண்டி இருக்கும்போது இந்த இடத்துல சரக்கிட்டு வந்து ஜாலியாக விளையாடலாம். ஒசூரில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்னு வந்து யோசிக்கும் போதே வந்து எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி பிளேஸ்லாம் நம்ம வந்து பெங்களூர் போய் அங்கே தான் இப்போ என்ஜாய் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் நம்ம ஒசூர்லேயே இப்படி இருக்குன்றப்போ சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே போய் பார்த்தா சூப்பராக வியூ தெரியும் சொன்னாங்க. நம்ம வாங்க மேலே போகலாம். இந்த ஸ்லைடர்லாம் ஏற முடியாது, நம்ம வந்து ஸ்டெப்ஸ் தனியாக வச்சுருக்காங்க, அதில் ஏறிடலாம். வாங்க போகலாம். வாவ், இங்கே பாருங்க இந்த வியூவை, சூப்பராக இருக்குது. லிட்டரலாக ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்க மாதிரியே தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பின்னாடி எல்லாம் மரம், அந்த க்ரீனரிஸ், அப்படி இந்த ரெசார்ட் ஃபுல்லாக இங்கேன்னு தெரியுது. இங்கே பார்த்தா எவ்வளோ பெரிய ஸ்பேஸ், இது சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து வாங்க நம்ம வந்து பிளேயர் இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம ரூம்ஸ் பார்த்துருவோம், என்ன டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காய்ஸ் வாங்க இப்போ ரூமுக்கு போகலாம். எப்படி ரூம்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். ரூமுக்கு போகலான்னா ரூம் டூர் போக போகிறோம் நம்ம. ஸோ ரூம் டூர் போயிட்டு ரூமில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம கூட ஒரு லேப்டார் இருக்குது. க்யூட்டாக இங்கே நிறைய டாக்லாம் வளர்க்குறாங்க. எங்கிட்ட ஒன்றும் இல்லை,
சரி வாங்க நம்ம டாக் கூட வாக்கிங் போவோம். செம்மையா வெயில் அடிக்குதுங்க. இங்க ஒரு பிளேஸ் இருக்கு, இந்த பக்கம் அப்படியே வந்தீங்களேன் செம்மையா ஒரு பிளேஸ் இருக்கு. ஐயோ இங்க பார்த்துதான் இருக்கணும், இங்க வந்து எந்த ஒரு சேஃப்டி இதுவும் இல்ல. இங்க பாருங்க செம்மையா இருக்கா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பாருங்க அப்படியே கீழே பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு வியூ தெரியுது. செம்மையா வெயில் அடிக்குதுடா. சரி வாங்க நம்ம ரூம்குள்ள போய் பார்த்துடலாம் எப்படிப்பட்ட ரூம்ஸ்லாம் வச்சிருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு போர்ட்டிகோ மாதிரி, அதாவது ஒரு பால்கனி மாதிரி ஒரு ஏரியா இருக்கு. நீங்க வந்து உட்காந்துக்கலாம், ஜாலியாக வந்து சில் பண்ணலாம். இந்த இடத்துல சேர்லாம் போட்டு, அதுவும் நைட் டைம்ல இந்த ஸ்விமிங் பூலை பார்த்துட்டு அப்படியே உட்காரலாம். அதுக்கு ஆப்போசிட்லேயே ரூம்ஸ்ல இருக்கு. கண்ணாடி கழட்டிக்கலாம், கொஞ்சம் இருட்டா இருக்கு உள்ளார, கண்ணு தெரியாது. அப்புறம் இடமே வந்து ஒரு கல்லுல தான் கட்டியிருக்காங்க. எல்லாமே வந்து பாருங்க கருங்கல், இந்த கருங்கல்ல தான் வந்து கட்டியிருக்காங்க. சூப்பரா இருக்கு, அது பார்க்கவே ஒரு மாதிரி நேச்சுரலா இருக்கு. வாவ், இங்க பாருங்க உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு லிவிங் ரூம், பெருசா இருக்கு இந்த லிவிங் ரூமே. இங்க பாருங்க பிரீமியமான சோஃபா செட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ நிறைய பேர் உட்கார போது ஒரு பெரிய சோஃபா செட் போட்டிருக்காங்க, சூப்பரா இருக்குது. அப்படியே பாத்தீங்கன்னா ஏசி, அதாவது லிவிங் ரூம்லயே வந்து ஏசி தான் இருக்கு, 2 ஏசி கொடுத்துருக்காங்க லிவிங் ரூம்லயும், சூப்பரான விஷயம். அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே டிவி இருக்கு இந்த இடத்துல, நீங்க உட்காந்து அப்படியே இங்க நிறைய பேர் உட்காந்து சில் பண்ணலாம் டிவி பார்த்துட்டு. உள்ளாரே பாத்தீங்கன்னா செவர்லாம் கிடையாது, உள்ளாரே வந்து எல்லாமே கருங்கல், செம்மையா இருக்கு, ஒரு நேச்சுரல் ஃபீல் கொடுக்குது இந்த ரெசார்ட்டுக்கு. அடுத்து டைனிங் டேபிள் வச்சிருக்காங்க லிவிங் ரூம்ல, வந்து டைனிங் டேபிள் 8 மெம்பர்ஸ் உட்கார டைனிங் டேபிள் வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு. ஃபுட் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க, ஃபுட்டு இங்க இருக்கு. நான் ஃபுட்டு பத்தி உங்களுக்கு தனியா நான் சொல்றேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரெசார்ட் ஃபுல்லா பாத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே உள்ள வந்தீங்கன்னா பெட்ரூம். வாவ், ஹியூஜ் பெட்ரூம், சூப்பரா இருக்கு பெட்ரூம். இங்கேயும் வந்து 2 ஏசி இருக்கு. இங்க வந்து பாருங்க ஸ்டடி டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு சேர் கொடுத்துருக்காங்க, நீங்க எதை ஒர்க் பண்ணலாம். தென் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, கபோர்ட் இருக்கு. ஸோ இங்க 2 பெட் இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு, நல்ல ஒரு ஸ்ப்ரிங் பெட்டா போட்டிருக்காங்க, ராயலா இருக்கு பெட் எல்லாமே. ஸோ நீங்க அப்படியே படுத்தீங்க வைங்களேன், அப்படியே பவுன்ஸ் ஆவீங்க, அப்படியே பவுன்ஸ் ஆகி படுத்துருக்கலாம், ஜாலியா இருக்கும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய மிரர் இருக்கு, பின்னாடி இருக்கியா? ஆமா. ஸோ அதுக்கு அடுத்து உள்ள போனீங்கன்னா வாஷ்ரூம். ஸோ இந்த வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க ஒரு ஹியூஜ் மிரர் இருக்கு இந்த வாஷ்ரூமுக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து இங்கே வந்து லெட்டின் இருக்கு. அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்திங் ஏரியா இருக்கு. இது வந்து பாத் பண்ற ஏரியா. உள்ள பாருங்க ஷவர்லாம் சூப்பராக ஹியூஜ் பெருசாக இருக்கு, செம்மையா இருக்குல்ல. தென் ஸோ இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி இருக்கு. இந்த பக்கம் வந்து லெட்டின் இருக்கு, இந்த பக்கம் வந்து குளிக்கிறதுக்கான இடம் இருக்கு. சூப்பரான விஷயம் அது. வாங்க போவோம். ஸோ அடுத்த பெட்ரூம் போயிடலாம் வாங்க. ஸோ இது வந்து அந்த பெட்ரூமோட பெரிய பெட்ரூம். ஸோ இதுல வந்து அதே மாதிரி 2 ஏசி, 2 பெட், அதே மாதிரி ஸ்டடி டேபிள்ஸ், அண்ட் தென் அதே மாதிரி வந்து உங்களுக்கு கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் தென் சேம் இந்த மிரர் இருக்கு. இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு, இதுவும் லைக் த சேம் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ லிவிங் ரூமுக்கு வந்துட்டோம் திரும்ப. ஸோ இதுதான் வந்து இந்த ரூம் ஃபுல்லாவே இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து டீலக்ஸ் டபுள் பெட்ரூம். இங்க வந்தீங்கன்னா ஒரு வந்து 10 to 12 மெம்பர்ஸ் வந்து அலோவ் பண்றாங்க. ஸோ இது இல்லாம சிங்கிள் ரூம் இருக்கு, அது வந்து ஒரு 2 to 4 மெம்பர்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து இருக்கிறதுல இதான் வந்து பெரிய ரூம், இது இந்த ரெசார்ட்ல இருக்கிறதுல இதான் பெரிய ரூம். இந்த பக்கம் பாருங்க ஃப்ரிட்ஜ் எல்லாம் வச்சிருக்காங்க, நான் பார்க்க மறந்துட்டேன். ஸோ ஒரு மினி ஃப்ரிட்ஜ் அழகா கியூட்டா இருக்கு. நீங்க வந்து இதுல என்னென்ன வச்சுக்கலாம், நம்ம பசங்க என்ன வைப்பாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து அங்க சிங்கிள் ரூம் போயிடலாம் நம்ம. ஸோ இதான் வந்து சிங்கிள் ரூம், வந்து டீலக்ஸ் ரூம், இது வந்து சிங்கிள் ரூம். ஸோ சிங்கிள் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ரூமோட அந்த பெருசா இருக்கு, எல்லாமே இதுலயே வந்து அட்டாச்சு. அதாவது ரூம்குள்ளே வந்து பெட் இருக்கு, டிவி இருக்கு, அதுக்கப்புறம் கபோர்ட் இருக்கு, உட்கார சோஃபா செட் இருக்கு, எல்லாமே இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆயிருக்கு. அண்ட் தென் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து கல்லு தான், இந்த ரெசார்ட் ஃபுல்லாவே வந்து கல்லு தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஏசி இருக்கு. ஸோ இந்த சிங்கிள் ரூமுக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்க, இந்த மினி ஃப்ரிட்ஜ். அந்த இதுல வந்து ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு. ஸோ இதோட இது வந்து பார்த்துடலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து லெட்டின் அண்ட் தென் வந்து குளிக்கிற இடம் தனித்தனியாக இருக்கு. தனியாக வந்து ஒரு வாஷ் பேஷன் குட்டிஸாக கியூட்டாக கொடுத்துருக்காங்க, ஒரு மிரரும் கொடுத்துருக்காங்க, ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இதோட ரேட் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன், முடிச்சுட்டு போகும்போது சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த சிங்கிள் ரூமும் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இதோட வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஸோ இந்த ட்ராவல் ஆகும், அப்புறமேட்டு இந்த ஹோம் டூரையும் பார்த்துருப்பீங்க, அதாவது ரெசார்ட் டூரையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம ஃபுட் ரிவ்யூ மெயினான விஷயத்துக்கு வந்து வருவோம் நம்ம. அது நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போடணும்னு நினச்சேன். இன்னும் நிறைய அமெனிட்டிஸ்லாம் இருக்கு, இங்கே நிறைய ப்ளே ஏரியாலாம் இருக்கு, நான் அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து இங்கே இருக்க ஃபுட்டையும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ see you in the next food video. Bye bye.